மக்களே உஷார், சிக்கிராதீங்க. அரசு ஆசிரியர் செய்யற வேலைய பாருங்க. அரசு வேலை வாங்கி தர்றதா 1,20,00,000 ரூபாய் பண மோசடி செஞ்ச வழக்குல அரசு பள்ளி ஆசிரியர் உட்பட 18 பேர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தர்மபுரி எஸ்பி அலுவலகத்துல பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்திருக்கிறாங்க. இது பற்றி தர்மபுரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட 7 பேர் தரப்புல தர்மபுரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்துல வழங்கிய மனுவுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சவுந்தரம்ங்கிற 33 வயசு நபர், சக்திவேலுங்கிற 40 வயது நபர், ராதாகிருஷ்ணன்கிற 36 வயது நபர், பாஞ்சாலைங்கிற 60 வயது நபர், ரூபினி அப்படிங்கிற 35 வயது நபர் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர் வெங்கடேஷ் பிரபு உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் கொண்ட கும்பல் இணைந்து இந்திய உணவுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியத்துல அரசு வேலை வாங்கி தர்றதா சொல்லி தர்மபுரி மாவட்டம் தொம்பரகாம்பட்டி, முக்கல்நாய்க்கன்பட்டி, சிவாடி, காட்டுவளவு மற்றும் சேலம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 7 பேர் கிட்ட சம்பந்தப்பட்ட 18 பேர் கொண்ட கும்பல் அவங்களோட வங்கிக் கணக்கு மூலமா 1,20,00,000 வரைக்கும் ரொக்க பணம் வாங்கிக்கிட்டு அரசு வேலைக்கான போலி உத்தரவு ஆணைகளை வழங்கி பண மோசடி செஞ்சிருக்கிறதா பாதிக்கப்பட்டோர் தரப்புல சொல்லப்படுது. அரசு வேலைக்கான உத்தரவு போலி அப்படிங்கறத தெரிஞ்ச பாதிக்கப்பட்டவங்க பண மோசடி செஞ்ச 18 பேர் கொண்ட கும்பல் கிட்ட போய் பாதிக்கப்பட்டவங்க கேட்டப்ப பணத்தை திருப்பி கொடுக்காம மோசடி கும்பல் கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறாங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான பாதிக்கப்பட்டவங்க அரசு வேலை வாங்கி தருவதா பண மோசடி செஞ்ச கும்பல் கிட்ட இருந்து பணத்தை மீட்டு அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி தர்மபுரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்துல மனுவா கொடுத்திருக்கிறாங்க. அரசு வேலை வாங்கி தர்றதா தர்மபுரி உட்பட 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 7 பேர் கிட்ட 1,20,00,000 ரூபாய் ஏமாற்றிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் உட்பட 18 பேர் கொண்ட கும்பல் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க தர்மபுரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்துல புகார் வழங்கிய சம்பவம் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஆனந்தன், நான் பாளையம்புதூரில் வசிக்கிறேன். எங்களை நாங்கள் ஒரு ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஒரு 7-8 பேர் சேர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பனந்தூர் கிராமத்தில் இருக்கிற சவுந்தர், ராதாகிருஷ்ணன், சக்திவேல் இவங்க குடும்பத்தார் சேர்ந்தவங்களும், இவரோட நண்பர்கள் விஜயலட்சுமி, அவர் கூட இருக்க அவங்க தம்பி சரவணன், இன்னும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் சேர்ந்து தலைமைச் செயலகத்தில் வேலை செய்கிறதா சொல்லி எங்களுக்கெல்லாம் போலி பணி நியமன ஆணையை கொடுத்து வேலை வாங்கி தரதா சொல்லி எங்களை ஒரு 1,20,40,000 ரூபா ஒரு 7 பேர்த்துக்கிட்ட வாங்கிட்டு பல தவணைகளாக வங்கி கணக்கு மூலியமாகவும் கையில் வாங்கினது மூலியமாகவும் இந்த பேங்க் UPI மூலியமாக வாங்கினதாகவும் ஒரு 1,20,00,000 ரூபா எங்களை ஏமாற்றிட்டாங்க. அது சம்மந்தமாக எஸ்பி சார்கிட்ட நாங்கள் புகார் கொடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த புகார்லேருந்து எஸ்பி சார் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு எங்களோட பணங்களை ரெக்கவரி பண்ணி கொடுக்கணும்.